Good afternoon, Herbalife India. Hope you all doing very well. First of all, big thank you very much for joining this amazing call. I'm telling you, this will be an very very exciting. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேங்க. என்ன ஸோ நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு அமேசிங் ஸ்பீக்கர் இருக்காரு. ஸோ நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் வந்து சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஒரு நாய்ஸியான இடத்துல இருந்தா தயவு செய்து அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கங்க. அப்பதான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்க கேட்க முடியும். ஒரு முக்கியமான கால், இன்றைய கால் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. இன்டர்பிரிட்டேஷன் ஆப்ஷன் இருக்குது. உங்க ஸ்கிரீன்ல கீழே பாத்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் பட்டன் இருக்கும். அது உங்களுக்கு தெரியலன்னா அந்த மோர் பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு நிறைய லாங்குவேஜ் இருக்கும். ஹிந்தி இருக்கு, கன்னடா இருக்கு, பெங்காலி இருக்கு, தமிழ் இருக்கு, தெலுங்கு இருக்குது, மலையாளம் டிரான்ஸ்லேஷன்ஸும் அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்க அதை தெரிவு செஞ்சுக்கங்க. ரைட்டாங்க? ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லாம் ரெடியாங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் நிஜமாவே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன். நான் ஸ்பீக்கர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கிட்டத்தட்ட 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தவர். ஹெர்பலைஃப் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஸ்பீக்கர், அற்புதமான மனிதர். அவர் சேர்மன்ஸ் கிளப் 30K ஞானராஜு சார் அவர்களை மேடிக்கல் இது ஸ்கிரீன் கழிக்கிறேன். ராஜு சார், நீங்க மியூட்ல இருக்கீங்க. தேங்க்யூ கோபா, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப அன்பான வார்த்தையில என்னை வரவேற்றிருக்கு. எனக்கு வரவேற்பு அளித்ததுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ எல்லா மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹெர்பலைஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் அளிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம இதை பத்தி புரிஞ்சுக்கணுங்க. இந்த புது டிஎம்ஓ பத்தி நான் வந்துட்டு சொல்ல போறேன். நம்ம நாட்டுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு புது வேவ் தான். இது ஒரு எக்ஸாக்ட்லி டிஎம்ஓன்னு சொல்ல மாட்டேன். இது வந்துட்டு எப்படின்னா, அதாவது ஒரு எல்லாமே அதுல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க பயன்படுத்தி, ரொம்ப ஹேண்டி டூல், நீங்க இதை பயன்படுத்தி நம்ம இப்போ வேற லெவல்ல பண்ணலாம். உங்களோட ரீட்டைல்மெண்ட்டா இருக்கட்டும், ரெக்ரூட்டா இருக்கட்டும், ரிட்டன்ஷனாக இருக்கும், டூப்ளிகேஷன், ரெகக்னிஷன் எல்லாமே ஒரே ஆப்லங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இதில் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ரெசன்டேஷன் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்துட்டு முடிந்த அளவுக்கு யதார்த்தமாக நடைமுறைக்கு ஏற்றவாறு நான் இதை வந்து உங்களுக்கு நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ ஸ்லைட்ஸ் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்குறேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கங்க. 2 மணி நேரம் ரைட்டாங்க இந்த செஷன். நான் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு கடைசியில உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நான் உங்க கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்கிறேன். ரைட்டாங்க? கடைசி 15-20 நிமிஷம் நாங்க டைம் கொடுக்குறோம். நோட்ஸ் எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு நிறைய நோட்ஸ் எடுத்துக்கங்க, புரிஞ்சுக்கங்க. அதனால டைஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நம்மளுடைய என்டையர் பிசினஸுக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கும். உலகத்துல மட்டும் இல்ல, நம்மளுக்கும் தான், இந்தியாவுக்கும் தான். நிறைய நாடுகள்ல வந்து இது ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாலயும் இது ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு மரத்தான் 4.0 நம்ம லீடர்ஸா இருக்கணும். இந்த ப்ரெசன்டேஷன் வந்துட்டு நம்மளுடைய ஃபவுண்டர் சர்க்கிள் மெம்பர் இயான் வைஸ்பியன் தான் வந்துட்டு இதை கொடுத்தாரு. 70K உங்களுக்கு தெரியும். அவர் மாஸ்டர்ஸ், நம்ம கம்பெனியோட மாஸ்டர். ஒரு நம்ம ஹெர்பலைஃப் பிஸ்னஸ்ல அவர் பெரிய அளவில் வேற லெவல்ல வந்து அவர் வந்து நம்ம கம்பெனி எடுத்துட்டு போனவர். அவர் மிகப்பெரிய சிறந்த தலைவர். ஸோ அவர் கொடுத்தது இது. நான் அந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். என்னோட ஸ்லைட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ ஸோ உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரெசன்டேஷனை பார்க்க முடிஞ்சதுன்னா தயவு செய்து கை வைத்துங்களேன், இல்லை ஒரு தம்ஸ் அப் ஏதாவது கொடுங்க. உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்போ எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்துட்டு கேட்கும். உங்களுக்கு தெரியுது இல்லையாங்க? ஓகே, குட். ஓகே, நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு மரத்தான் 4.0 தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். தேங்க்யூ. எனக்கு உங்க எல்லாராலையும் பார்க்க முடியுது. ஓகேங்க. இப்போ நம்ம வந்துட்டு மரத்தான் 4.0. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க,
நான் வந்துட்டு இந்த ப்ரெசன்டேஷன் வந்து எக்ஸ்ட்ராவகன்ஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன், டெல்லியிலையும் கொடுத்தேன், பெங்களூர்லேயும் கொடுத்தேன். அதில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதில் கொஞ்சம் ஒரு ரீகேப் நான் பண்ணுறேன். நான் வந்துட்டு நான் என்ன பேசினேன், உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, அதெல்லாம் வந்து நான் மறுபடியும் திருப்பி ஒரு தடவை நினைவுபடுத்துகிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து மரத்தான் 3.0 தான் ரன் பண்ணியிருக்கோம். இப்போ மரத்தான் 4.0 நியூ அடிஷன் வந்திருக்குது. நான் வேர்ல்டு வைடு மெட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேனே. உலக அளவில் மரத்தான் வந்துட்டு புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துட்டு மரத்தான் யூஸ் பண்ணி வேர்ல்ட் டீம் ஆயிட்டாங்க. நீங்க மரத்தான் பண்ணையில அடுத்த லெவலுக்கு ஈஸியா வந்துட்டு நீங்க மூவ் ஆக முடியும். மரத்தான் வந்துட்டு ஒரு வால்யூம் பாயிண்ட்ஸ்லயும் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்குது. இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா 9.5%, உலக அளவில் 7.34%. அதுக்காக இதுக்கு அர்த்தம் என்னன்னா மரத்தான் வால்யூம்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. டோட்டல் வால்யூம் பாயிண்ட்ல இந்தியா வந்துட்டு லீடு பண்ணுது. ரைட்டாங்க, வால்யூம் பாயிண்ட்ஸ்ல நம்ம லீடு பண்றோம். கேப்டன்ஸ் யாருன்னா அவங்க தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ்ல கன்சிஸ்டண்டா இருப்பாங்க. இது வந்து 15.6% அதிகரிச்சிருக்குது. சூப்பர்வைசர் டோட்டல் வால்யூம் பாயிண்ட்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது எப்படி சொல்லணும்னா யாரெல்லாம் மரத்தான் யூஸ் பண்றாங்களோ கேப்டன்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய பர்சனல் வால்யூம் பாயிண்ட்ஸ்லயும் ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்குது. அவங்களுடைய பிபிவி டோட்டல் வால்யூம் பாயிண்ட்ஸ்லயும் இம்பாக்ட் இருக்குது. அதாவது நான் கேப்டனா இல்லாதவங்க இல்ல மரத்தான் யூஸ் பண்ணாதவங்களுக்கு ஒப்பிடுகையில இது வந்து ரொம்ப நல்ல தாக்கம். அடுத்தாப்புல மரத்தான் யூஸ் பண்றவங்க வந்து ரெக்ரூட்டிங்ல நல்ல ரேஷியோ இருக்குது. மரத்தான் வந்து எதுல பங்களிக்குதுன்னா ரெக்ரூட்டிங்லயே அதிக பங்களிக்குது. ஸோ அதனால தயவுசெய்து நிறைய அட்டென்ஷன் பே பண்ணுங்க. இந்தியால எல்லா கேப்டன்ஸும் வந்துட்டு டோட்டல் வால்யூம் பாயிண்ட்ஸும் ரெக்ரூட்மெண்ட் ரேஷியோவும் நல்லா பண்ணிருக்கிறாங்க. டீம்ஸ் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ஒருத்தர் எத்தனை இருக்கலாம், எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் டீமே. ஆனா அவங்க கேப்டனா இருக்கிற வரைக்கும் நல்ல பிபிவியும் இருக்குது, நல்ல வால்யூம் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ ரேஷியோ நல்லா இருக்குது. அதாவது கேப்டனா இல்லாதவங்களோட கேப்டனோட பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் கேப்டனா இருக்கிறவங்க பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க எல்லா பிஸ்னஸ் மேட்ரிக்ஸ்ல. எந்த சூப்பர்வைசர்ஸ் இதை வந்துட்டு அடாப்ட் பண்றாங்களோ இவங்களுக்கு வந்து பெட்டர் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி டவுன்லைன் அது அவங்க அந்த பிசிஸ் அந்த கேப்டனா இருக்கிறாங்க இல்லையாங்க, அவங்க வந்துட்டு ஹையர் ஆக்டிவிட்டி இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு அசோசியேட்ஸை என்கேஜ் பண்றாங்க, கிளையன்ஸையும் என்கேஜ் பண்றாங்க, கஸ்டமர்ஸையும் என்கேஜ் பண்றாங்க. அதனாலதான் நான் சொல்றேன் இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு ஏன் போடுறேன்னா நீங்க இதை புரிஞ்சுக்கங்க. இதோட சீரியஸ்னஸ் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு ஒரு புது வகையான இது டூல். முதல் 5-10 நிமிஷம் வந்துட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட் ரீகேப் தான் சொல்றேன். மரத்தான் ஏற்கனவே இருக்குது. மரத்தான்னா என்ன நம்ம பார்க்கலாம். பேசிக்கலி இது ஒரு ரேஸ் மாதிரி தான். மரத்தானே நம்ம ஓடுவோம் இல்லையாங்க, அத மாதிரி தான் இது. ஒரு 10 நாள் நடக்கும். இது ஒரு கேம் மாதிரி. நிறைய பேர் வந்துட்டு நம்ம செல்போன் யூஸ் பண்றோம், இல்ல இந்த கேம் செல்போன்ல விளையாடுறவங்க எல்லாம் வெயிட் புட்டான் போடுவாங்க செடன்டரி லைஃப் ஸ்டைல்னால. ஆனா நம்ம மரத்தான் வந்து எப்படின்னா ஹெல்தி மரத்தான், வெயிட் லாஸ் மரத்தான். இதுல ஒரு கேப்டன் இருப்பாங்க, மீதி 8 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஆப்ஜெக்ட் இதோட நோக்கம் என்னன்னா அந்த கேப்டன் தான் அந்த மரத்தானை ரன் பண்ணுவாரு. அவங்க வந்து அவங்களோட அசோசியேட்ஸையும் கஸ்டமர்ஸையும் வந்துட்டு இதுல பங்கெடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க. இப்போ அசிஸ்டன்ட் கேப்டன் இருப்பாங்க, அப்புறம் நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றியெல்லாம் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பேசிக்கலாக நம்ம வந்து எல்லாரையும் என்கேஜ் பண்ண வைக்கிறோம். இது ஒரு அற்புதமான உங்களுடைய கஸ்டமர்ஸ் அசோசியேட்ஸை என்கேஜ் பண்ணலாம். இது வெறும் வெயிட் லாஸ் சேலஞ்ச் மட்டும் கிடையாது. நீங்கள் வெயிட் லாஸ் சேலஞ்சோடு நீங்கள் இது பண்ண வேண்டாம். இது ஹெல்த் மரத்தான். நீங்கள் வெயிட் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். இது வந்து மரத்தான்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா. நீங்க வெயிட் லாஸ் பண்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், வெயிட் கெயின் பண்றவங்களும் வந்துட்டு இந்த மரத்தான்ல பங்கெடுக்கலாம். இல்ல வெயிட் மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறவங்களும் நம்மளுடைய ஹெல்த் மரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா இதுக்கு அதாவது நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், வெயிட் மெயின்டெனன்ஸ் அதை பத்தி கவலை கிடையாதுங்க. நீங்க ஹெல்தியா இருக்கணும், ஆரோக்கியமா வெல்னஸோட இருக்கணும். அதுதான் எல்லாமே இந்த மரத்தான்ல கவர் ஆகுது. சரி, இந்த மரத்தான்க்கு அர்த்தம் என்னது? ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதுங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கீழே ஒரு எல்லா இந்த சீன்ஸ்க்கு பின்னாடி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு இருக்குது. கம்பெனி நம்ம எல்லாத்துக்காகவும் பண்ணது. அது
அற்புதமா வந்துட்டு அது ரன் பண்ணுது. உங்க நியூட்ரிஷன் கிளப் கூட, சோஷியல் மீடியா கூட, வெயிட் லாஸ் சேலஞ்சஸ் எல்லாமே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண முடியும். எது வேணாலும் நீங்க எந்த டிஎம்ஓ பண்றதா இருக்கட்டும், நீங்க அதை தொடர்ந்து பண்ணுங்க. அதை நிறுத்துறாதீங்க. இதை ஆட் ஆன் தாங்க. இதுல வந்து ஒரு கூடுதல் பலன்கள் இருக்குது. நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த நீங்க நிறுத்தாதீங்க. அந்த ஆக்டிவிட்டியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பாட் வந்துட்டு ஒரு டெலிகிராம் குரூப்ல முதல்ல நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க பண்ண வேண்டாம், வேற பிளாட்ஃபார்ம் டெலிகிராம் ஆப்ல இது ஒர்க் ஆகும். டெலிகிராம் ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுல நிறைய கண்டென்ட் இருக்கும். அதாவது நம்ம மரத்தானோட ஒரு 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 பார்ட்டா மரத்தான ஆப்பே வந்துட்டு அதுலயே சில கண்டென்ட் இருக்குது, சில கருத்துக்கள் இருக்கு. அதை பிளேயர் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். சில விஷயங்கள் உள்ளடக்கங்கள் இருக்கு, அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். அதாவது நிறைய ஹெல்த் டாபிக்ஸ் இருக்குது, புது டீச்சிங். நீங்க நீங்க சொல்லிக் கொடுக்க முடியாதெல்லாம் கிடையாதுங்க, நீங்களும் சொல்லி கொடுக்கலாம். அதாவது ஒரு கஸ்டமரை நீங்க என்கேஜ் பண்ணலாம் இல்லையாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்துட்டு கஸ்டமரை வந்துட்டு ஒரு கஸ்டமரையும் புது கஸ்டமரையும் நம்ம என்கேஜ் பண்ணவங்க கிளப்புக்கு வராங்க வர்றச்சு நம்ம எல்லாருமே வந்து அதை பயன்படுத்தணும் இல்லையாங்க, அது ரொம்ப முக்கியம். 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் தொடர்ந்து இருப்பாங்க. இது ஒரு நல்ல ஐடியா. அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வைக்கணும். எந்த அளவுக்கு அதிக அளவுக்கு நம்ம கஸ்டமர்ஸையும் பிசியை என்கேஜ் பண்ணல அவங்கள பெர்மனன்ட் கஸ்டமர்ஸா லைஃப் லாங் கஸ்டமர்ஸா வச்சிருக்கலாம். இது ரொம்ப சூப்பரான கேமுங்க. ஸோ மொத்தத்தில் அவங்கள என்கேஜ் பண்ணுவோம். என்கேஜ் பண்ணி வைக்கல அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. இது ஒரு பழக்கம் மாதிரி தான். தினசரி இப்போ ஒரு விஷயத்த நீங்க மறுபடியும் ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் பண்ணல உள்ளுக்குள்ள நீங்க பில்டு பண்ணிடுவீங்க. இந்த பழக்கத்தை வந்து உள்ளுக்குள்ள எடுத்துப்பீங்க. அப்சர்வ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, பெர்மனண்டா நீங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நபர் ஆயிடுவீங்க. ஸோ மரத்தான்ல வந்து ஒரு கேப்டன் இருப்பாங்க. பேசிக்கலா வந்துட்டு உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுறது, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பெஸ்டா வந்து பிளே பண்ணலாங்க. ரொம்ப ஒரு அழகான கலர் கோடட் இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன், பழைய இதுல நான் சொல்லியிருக்கேன் மரத்தான் டீம் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லியிருக்கிறேன். அவர் கேப்டன் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் கேப்டன் இருப்பாங்க, ஒரு லீடர் லேப் லீடர் இருப்பாங்க. ஸோ அப்புறம் டெலிகிராம் ஆப் இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் புதுசா நீங்க யாராவது பாக்குறவங்களுக்கு சொல்றேன், கேப்டன் தான் வந்து மெயின் பர்சன்ங்க. அவர் மீதி உள்ளவங்களை பார்த்துப்பாரு. ஒரு 8 பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 8 பேர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க கேப்டனு. அப்புறம் அசிஸ்டன்ட் கேப்டன். யார் அசிஸ்டன்ட் கேப்டன்? ஏசிங்கிறது யாருன்னா ஏசி அசிஸ்டன்ட் கேப்டன். யாரு வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்களோ, யாரு வந்துட்டு நன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வராங்களோ அவங்க அசிஸ்டன்ட் கேப்டன். குறைந்தபட்சம் 2 பேர் வந்து இருக்கணும். சோ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டார் இருக்குது. ஸ்டார்னா என்னது? கனெக்டட் பிளேயர். அசிஸ்டன்ட் கேப்டனோட கனெக்டட் பிளேயர்ஸ். ஸோ இப்போ பிளேயர்ஸ் இருக்கிறாங்க இல்லையாங்க, அசிஸ்டன்ட் கேப்டன். அவங்க வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அவங்களோட கஸ்டமர்ஸ் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது எல்லாமே கனெக்டட் பிளேயர்ஸ். நான் இந்த நிறைய இன்னும் டீட்டெயில் சொல்றேன். அதாவது அந்த வின்னர் ஆஃப் த டே, இப்போ யாரு வந்துட்டு அந்த டேக்கு வின்னர் ஆறாங்களோ, டே லீடர். லேப் லீடர்னா என்னது? லேப்னா 10 நாள். ஒரு லேப்புங்கிறது 10 நாள் நடக்குங்க. லேப் லீடர் தான் லீடர் பிளேயர். அவரும் ஒரு பிளேயர் தான். ஆனா அவருக்கு அற்புதமான ரிசல்ட் 10 நாள் வருது டோட்டலா. அதாவது ஒரு 10 நாள் நடக்குங்க இந்த லேப்பு. இப்ப 5ஆவது நாள் ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றோம்னா இந்த 5 நாளும் இந்த மீதி முதல்ல இருந்து 4 நாள் வரைக்கும் யார் வந்து வின் பண்ணாங்க தொடர்ந்து ஒரு கியூமுலேட்டிவ், அதுதான் லேப் லீடர். டே லீடருங்கிறது அன்னைய தேதிக்கு யார் வந்து லீடரா இருக்காங்களோ, யார் கரெக்டா பண்ணாங்க, யார் சூப்பரா பண்ணாங்களோ அவங்க. கேப்டன் யாருன்னு சொன்னேன், அசிஸ்டன்ட் கேப்டன் யாருன்னு சொன்னேன். அசிஸ்டன்ட் கேப்டனோட பிளேயர்ஸ், இந்த ஸ்டார் மார்க் போட்டிருக்கல அவங்க தான் அசிஸ்டன்ட் கேப்டனோட கஸ்டமர்ஸ். அப்புறம் பிளேயர் வந்து எப்பவுமே பிளேயர் பாட்டோட நம்ம வந்து கனெக்ட் ஆயிப்பாங்க பிளேயர். ஸோ அது நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்லைட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பேசிக் பிரின்சிபல்ங்க. எல்லாமே 2 to 2. நம்ம கிட்ட வந்துட்டு 2 ஷேக்குங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு ஷேக் இல்ல. எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாருமே யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்றாங்களோ இதுல பிளே பண்றதுக்கு 2 ஷேக் கட்டாயம் எடுக்கணும். நீங்க
நான் வந்து வெறும் ட்ரைனோ ஷேக் எடுக்கிறேன், வெறும் அஃப்ரோ ஷேக் இல்லை, நீங்கள் அலோடு கிடையாது. 2 ஷேக் எடுக்கணும். அதே மாதிரி 4வது நாளும் 9வது நாளும் டீடாக்ஸ் டே இருக்கும். அதை அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 10 நாளைக்கு ஒரு லேப்பு, அப்புறம் ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கும். மீதி இருக்கிற 10 நாள் 5 நாள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு அதில் அதை பற்றி அந்த 5 நாள் என்ன நடக்குங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, 2 ஆர்டர்ஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு என்ன ஹேபிட்னா, சிலருக்கு சில மோசமான பழக்க வழக்கம், வால்யூ பாயிண்ட்ஸ் மந்த் எண்டில் தான் போடுவாங்க. ஸோ இந்த மெத்தட் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டைல் வந்துட்டு இது நம்ம மரத்தான்ல இமிடியேட்டா நம்ம பிளேஸ் பண்ணணும். ஏன்னா ஆரம்பிக்கும் இல்லையாங்க, லேப் ஆரம்பிக்க போறது, அப்ப நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் இல்லையா. பிளேஸ் பண்ணாதானே வந்துட்டு நம்மளுடைய அவங்களோட பழக்க வழக்கம், அவங்களோட குடும்பத்தோட பழக்க வழக்கத்தை மறக்கலாம். மந்த் எண்ட்ல பண்ணல அவங்களால வந்துட்டு அவங்களால சரியா இந்த மரத்தான் வந்து ப்ளே பண்ண முடியாது. அதனால இப்போ வந்துட்டு பிசினஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி இதை பண்றோம், அதாவது ஒரு இன்வாய்ஸ் இல்லாம நம்ம வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா ப்ராடக்ட் உங்க கையில இல்லைன்னா எப்படி நாங்க உங்களை பிளேயர் அலோவ் பண்ணுவோம், அலோவே பண்ண மாட்டோம். ஸோ இன்வாய்ஸ் இருக்கணும். ஸோ தொடர்ந்து வந்து நீங்க ஆர்டர் பண்ணிட்டே இருக்கணும். மரத்தால இந்த கேம் ப்ளே பண்ணணும். ஆனா நீங்க ஆர்டர் பண்ண மாட்டீங்க, உங்க கையில ப்ராடக்ட் இல்லைன்னா எப்படி நீங்க ப்ளே பண்ண முடியும், கேம் பண்ண முடியாது. ஸோ 2 பிளேயர்ஸ் வந்து வேணும் அசிஸ்டன்ட் கேப்டனுக்கு. ஒரு கேப்டன் ஆறதுக்கு இதுதான் லாஜிக். ஒரு கேப்டனுக்கு 2 டீம் இருக்கும். உதாரணத்துக்கு இல்ல 2500 ஒரு ரியல் கேப்டன் 2500 வால்யூம் பாயிண்ட்ஸ் பண்ணிருக்கணும். கேப்டன் ஒரு 8 பேர் இருப்பாங்க அவங்களுக்கு, அதுல ஒரு ட்ரெயினி கேப்டன். இப்ப ரியல் கேப்டன் அவர் தான் லீடர், அவர்கிட்ட 2 டீம் அவருக்கு கீழே இருக்கும். பிளஸ் அதே நேரத்தில் அவர் 2500 வால்யூம் பாயிண்ட்டும் பண்ணுவாரு. ஸோ 2 நியூ பிளேயர்ஸ் 2 நியூ பர்சன்ஸை இன்வைட் பண்ணோம். கடைசி 2 வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 நாள் நீங்க மார்க்கெட் பிளேஸ்ல இருந்தீங்கன்னா ஒன்று ஷேக் பார்ட்டி பண்ணுங்க, இல்லை ஃப்ரெஷ் பார்ட்டி பண்ணுங்க, இல்லை வெல்னஸ் எவல்யூஷன் பண்ணுங்க. நீங்க எது வேணாலும் மார்க்கெட் பிளேஸ்ல பண்ண எக்ஸிஸ்டிங் அதை புதுசா வந்து கிளப்பு கூட்டு வர்றதுக்கு எது பண்ணாலும் இங்கேயும் வந்து இது வந்துட்டு பண்ணா அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல கடைசி 2 ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்க மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து நீங்க ஒரு அஃப்ரெஷ் பார்ட்டியோ ஷேக் பார்ட்டியோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 2 புது பிளேயர்ஸ் கிடைச்சிருவாங்க. ஸோ இப்போ இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணுன்னா எஃபெக்டிவ் ப்ராடக்ட் ப்ரோக்ராம். இதுல 3 விஷயங்கள் இருக்குங்க புரிஞ்சிக்கிறதுக்கு. ஒரு புது பிளேயரை வந்து நம்ம பேசிக் ப்ரோக்ராம்ல தான் வச்சிருப்போம். பேசிக் ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா 1 ஷேக்கு, புரோட்டீன் பவுடர், அஃப்ரெஷ் ஷேக் மேட்டு. உங்களுக்கு சிலருக்கு வந்துட்டு பால் வந்து ஒத்துக்காதுன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதர்வைஸ் ஷேக் மேட் கொடுக்க மாட்டோம். பேசிக்கா எல்லாமே அதில் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸும் பண்ணிக்கலாம். பேசிக் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு வந்து 100 வால்யூம் பாயிண்ட் வந்துடும். இவென்ச்சுவலா நீங்க லேப் 2 பண்ணல, நீங்க 2வது லேப் ரன் பண்றீங்க, 3வது லேப்